அது வந்து குடிச்சதம்மா இப்படி சரியாகும். சொல்லு இந்த விடியறதுக்குள்ள கேஎம்சிஹெச் வர்றதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கே அப்பாப்பா. கொஞ்சம் சாப்பிடுதாங்க. சரி சரி சரி. சொல்லா சொல்லு. இந்த மாதிரி வெயிட்டான கம்மல்லாம் நான் போட்டது இல்லைங்க. அப்போ அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னங்காட்டி இதை நான் போட்டு பார்த்துருக்கேன். என் காது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மீன்வைல் இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து வாஷினி ஃபேஷன்ஸில் வாங்கினேன். அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷன். எனக்கு ஒரு சில குர்த்திஸ் வந்து ரொம்ப பிடிச்சது. அதனால் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணும்போது அக்கா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம சப்ஸ்கிரைபர். ஸ்க்ரீன்லேயும் அவங்களோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வரும். நீங்கள் அவங்களோட பேஜ் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் போய் வாங்குவீங்களா, அவசா குர்த்தி, லியாசா, ஜோரோ, ஆன்வியூ இந்த மாதிரியான பிராண்டடான குர்த்திஸ் எல்லாமே இவங்க வந்து டைரெக்டாக அதை வந்து வாங்கி உங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. நீங்கள் என்னதான் ஷாப்பிங் போயிட்டு பெட்ரோல் சார்ஜஸ் இது பண்ணி பார்க்கிங் சார்ஜஸ் எல்லாம் கொடுத்து கடையில் போய் 1 day ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட அவங்களோட வெப்சைட்டில் உட்காந்த இடத்துலேருந்தே ஆர்டர் பண்ணிங்கன்னா வீடு தேடி ப்ராடக்ட் வந்துடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். போலாமா ஹாஸ்பிட்டலுக்கு? வந்து பிடிச்சிட்டு போய்க்கலாம். வெளிக்குதா ஸ்வீட் பர்த்டே ஆதுக்குட்டிக்கு வந்து பர்த்டே கொண்டாடினாலும் கொண்டாடணும். மறுபடியும் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அகெயின் வாய்ப்புலாம் பொண்ணு நாங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம். KMCH ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பயங்கர கியூலலாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த கியூல நோட் பண்ணது என்னன்னா நிறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து அவ்வளோ பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி டாக்டருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. 30 டோக்கனுக்கு 20 டோக்கன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப அமைதியாக வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க என்னங்க நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம்லாம் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காம 3 நாள் தங்கி வெயிட் பண்ணி பார்த்துட்டு போன்னு தான் சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது எங்களுக்கு வந்து டோக்கன் அப்பாயின்மெண்ட் ஃபோனில் வந்து கிடைச்சிருக்கு. 11th டோக்கன் இன்னைக்கு எங்களோடது. ஸோ நாங்கள் அதை கிளம்பிட்டு இருக்கோம். போன தடவை போனப்போ ஆஸ்பத்திரி டாக்டர் பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் டாக்டர் பார்த்துருந்தோம். அவங்க கொடுத்த மருந்து எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். வாய்ப்பு இது பண்ணிக்கலாமா? இனிமேல் அவங்க கொடுத்த மெடிசன் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் இன்னும் சரியாகலை அப்படிங்கிற காரணத்துக்காக அஸ்வத் டாக்டர் பார்க்கறதுக்கு போகிறோம். அடியில் அப்படியே கையில வந்து இங்கெல்லாம் புண்ணு, இங்கெல்லாம் புண்ணு. சரியா போய் பாட்டிட்டு போங்க. மருந்து போடும் போதே வந்து அது அப்படியே கையில வந்து தட்டுப்படுது. அவ்வளோ பெரிய கொப்பளங்கள் அது எல்லாமே நாக்கு மேல, நாக்கு அடியில, அப்புறம் இங்க இந்த இடத்துல, இங்க தொண்டைக்குள்ள இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல உள்ள ஒண்ணு, கரெக்டா தொண்டையில முழுங்குற இடத்துல எல்லாமே இருந்தங்காட்டி எகெயின் ஒரு 3-4-5 நாள் அவன் சாப்பிடல. ஏதோ அது இதுவும் கொடுத்து சமாளிச்சு ஹாஸ்பிட்டல் போய் இது பண்ணோம். இப்போ எகெயின் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்காட்டி கிளம்புறோம். வாங்க போல டைம் ஆயிடுச்சு. கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் நான் போனப்போ ஏன் வீடியோ எடுக்கலன்னா போய் அப்பப்போ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஆதனோட கண்டிஷன் இருக்கிறத பார்த்துட்டு நான் எடுக்கல. ஸோ இந்த தடவையாவது எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக பொதுவாக ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும், அங்கே போய் என்ன மாதிரி வெயிட்டிங் ஹேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்றேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் போயிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த ரூட் வந்து நான் வந்து டோல் அவாய்ட் பண்ணிட்டு போறேன். என்ன ரீசன்னா வந்து ஒன்று கிரெடிட் கார்டில் கொஞ்சம் கம்மியாக தான் காசு இருக்கு. ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போறங்காட்டி செலவுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காக அதை நான் மிச்சம் பண்றேன். இன்னொன்று வந்து நீங்கள் டோலை அவாய்ட் பண்ணிட்டு போறீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு இது சொல்லியிருந்தாரு நியூஸ். என்னன்னா, நீங்கள் டோல் அவாய்ட் பண்ணிட்டு இந்த சைடு சோமனூர் சைடோ இல்லை வேற எங்கேயோ சைடு போறீங்கனாலும் கரெக்டாக டோல் அவாய்ட் பண்ற இடத்துல உங்கள் வண்டியில் வந்து ஏதாவது உங்கள் கண்ணாடியில் வந்து முட்டை அந்த மாதிரி ஏதாவது அடிச்சுது அப்படின்னா நீங்கள் உடனே அதில் வைப்பர் வந்து இந்த இது இருக்குல்ல வைப்பர் வந்து போட்டுறாதீங்க, ஆன் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அப்படியே வந்து
உங்களுக்கு அந்த விசனையே ஃபுல்லாக பிளர் பண்ணி விட்டுரும். அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இறங்கி தண்ணி ஊற்றி தொடுப்பீங்க, அந்த டைமில் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டையோ இல்லை செயினையோ இல்லை ஏதாவது வந்து லூட் பண்ணிக்கலாம், திருடிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து உங்கள் மேலே வந்து வண்டியில் அதை அடிப்பாங்க. எஸ்பெஷலி டோல் அவாய்ட் பண்ணுற ரூட்டில். இது வந்து ஆல்ரெடி இந்த ரூட்டில் வண்டி அடிக்கடி ஓட்டிகிட்டு இருக்க ரெட் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் சொன்னார். அவங்களோட டிரைவர் ஒருத்தங்க அப்படி தான் பண்ணாங்களாம். கொடுக்க மாட்டேன், வண்டியை வந்து குறுக்கால போட்டு நின்றுப்பாங்களாம். இந்த மாதிரி இங்கே இதுக்கு மேலே போக முடியாது, எங்களுக்கு நாங்கள் கேட்குற காசு கொடுத்தா தான் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க இல்லைங்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசி வாய்கள் தகராறாகி அதுக்கப்புறம் அந்த டிரைவரை குத்தியே போட்டுட்டாங்களாம். ஸோ அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் டோல் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா பெட்டர் நைட் டைமில் பண்ணாதீங்க. நான் வந்து ஆதுக்குட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஏர்லி மார்னிங் போகிற டைம்லலாம் இந்த டோல் அவாய்ட் பண்ணுற ரூட் எடுக்க மாட்டேன். பட் ஏர்லி மார்னிங் இல்லாமல் இந்த மாதிரி டே டைமில் போகும்போது வந்து ரூட்ஸ் வந்து அதுவும் வண்டிங்க அந்த சைடு அதிகமாக போயிட்டும் வந்துட்டும் ஏதாவது டிராஃபிக் சிக்னல் மேப்ல வந்து ரெட் கலர்ல காட்டும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க அந்த ரூட் எடுங்க. இன்னொன்னு, உங்களுக்கு வண்டியில யாராவது வந்து இடையில வண்டியை போட்டு ஸ்டாப் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து காவலன் SOSன்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இமிடியேட்டா அதுல வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணிடுங்க. அந்த SOS ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லொகேஷன் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிடும், லொகேஷன் ரீச் ஆயிடும். உங்களோட கேமரா ஆன் பண்றதுனாலும் ஆன் பண்ணிக்கிறதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு போலீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க எங்க இருக்கீங்க, என்ன பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வண்டியை போட்டு நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இமிடியேட்டா சரௌண்டிங்ல எந்த போலீஸ் பக்கத்துல இருக்காங்களோ அங்க வந்துருவாங்க. நீங்க வந்து அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க வந்து போயிடுவாங்க. அப்படி இல்லை அதையும் மீறி பிரச்சனை பண்றாங்கன்னா முதல்ல வந்து நீங்க உங்க பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஃப் ஆகுற வழியை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க சேஃப்டி தான் முக்கியம். எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு போலீஸ் கிட்ட இருந்து அவங்க தப்பிக்க முடியாது. ஸோ உங்க சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த டோல் அவாய்ட் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி லேடிஸ் வந்து தனியா வண்டி ஓட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி டோல் அவாய்ட் பண்ற ரூட் எடுக்க வேணாம். தட்ஸ் மை ரிக்வெஸ்ட். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் பாடி வந்து காட்டுது அப்படின்னா அந்த வார்னிங் சைன்ஸ்க்கு உடனே வந்து ரியாக்ட் பண்ணணும். அதாவது என்ன அப்படிங்கிறது பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு அப்புறம் போய்க்கலாம், பொண்ணோட கல்யாணம் முடியட்டும், இந்த மாதம் லீவ் கிடைக்காது, இந்த மாதத்துக்கான லீவ் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எந்த ஒரு பாடி சிம்டம்ஸையும் வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. வார்னிங் சைன்ஸை சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு நார்மலாக இருக்குது, யூ வில் ஃபீல் ஓகே அப்படின்னா பாருங்கள். பட் எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறது நல்லாவே கவனிங்க. ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து சேரலன்னா கூட நான் சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு உயிர் காக்கிற மருந்து இன்னொரு குழந்தைக்கு என்ன சொல்கிறது டேஞ்சராக முடியறதுக்கான மருந்துகளுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எஸ்பெஷலி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் உடம்பு ஏதாவது வார்னிங் சைனா அப்படின்னு சொல்லி காட்டாமல் முரண்டு பிடிக்குது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிக்குது அப்படின்னு சொல்லினா அதை கவனிங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறீங்களா? அம்மா பணம் கட்டிட்டு வரேன். எங்கே வர? இங்கே வந்து ப்ளீஸ் தூக்குறதா? வரேன் ஒரு நிமிஷம் போலாமா? எப்படி எப்படி எழுகணும்? அழுது காட்டு. அப்படி எழுகணுமோ? உச்சு உச்சு உச்சு. அப்புறம் எப்படி சேடாக இருக்கணும்? எப்படி சேடாக இருக்கு? பாட்டி எப்படி முறைச்ச? இப்படி தான் முறைக்கணுமா? சேடுனா என்னடா சிரிக்கிற? டாக்டரை பார்த்தாச்சு. மணி 4க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எங்கே போய் லஞ்ச் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா ஃபுட் ஐட்டம் உள்ள எதுவும் இல்லை. அதனால கிளம்பிட்டோம். நீ அடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. ஆதுக்குட்டிக்கு வந்து ஸ்டேஜ் 1 ட்ரீட்மெண்ட் வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக வந்து ஸ்டேஜ் 2 நினைக்கிறாங்க, கரெக்ட். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வீக் எகெயின் வரணும். இப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டே இருக்காங்க. போன 2-3 நாளைக்கு முன்னாடி வந்தேன். இனி அடுத்த வாரம் எகெயின் வரணும். இப்படியே போயிட்டுருக்கு ஹாஸ்பிட்டலில். அகெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து பர்த்டே முடிச்சு 3rd ரவுண்டு கோயம்புத்தூர் KMCH கிளம்புறது. ஆதுக்குட்டி பாருங்க நல்லா தூங்கிட்டு வராரு. ஸோ இந்த முறை வந்து நாங்கள்
வித் டோல் ரூட்டே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நைட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரிட்டர்ன் வரும்போது, அதனால கொஞ்சம் அப்படியே பயந்தே வந்தது. ஒன் டைம் ரிட்டர்ன் டோலில் வந்ததுன்னா கொஞ்சம் காசு அதிகமாகும்ல, அதனால யோசிச்சு அப்படி வந்தேன். சரி சேஃப்டி விஷயத்தில் கஞ்சத்தனை பார்க்க வேணாம் நானும் முடிவு பண்ணிட்டேன். எப்படி நீங்கள் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்கன்னு தெரியும், அதை நானே முன்னாடி வந்து சரண்டர் ஆகிட்டேன். சரி ஓகே, இப்போது அகெயின் ஹாஸ்பிட்டல் போகிறோம். இப்போ எதுக்காக அப்படின்னா ஸ்டேஜ் 2 ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. இது வரைக்கும் ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். அந்த இடத்துல டிசம்பர் 13 வரும். சுங்கச்சாவடின்னு போர்டு போட்டிருக்கா. இங்கே ஏறினது உடனே நம்ம 105 ரூபா கொடுக்கணுமா. ஆனால் இந்த ரோடெலாம் எந்த வண்டியும் வராது, எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லா வெஹிக்கிளும் பாருங்கள், எல்லா பெரிய வண்டியும் இதில் தான் போகணுமா. மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். கூடவே சுங்கச்சாவடின்னு போர்டு வேறு. சோமனூரில் ஜாயின்ட் ஆனேன். கரெக்டாக சர்வீஸ் ரோட்லேருந்து டைரெக்டாக டோலுக்கு லிங்க் கொடுக்குறாங்கப்பா. காசு வசூல் பண்ணுறதுல மட்டும் குறி. IVCL செங்கப்பள்ளி டோல்வேஸ். அவ்வளோதான், 105 ரூபா காலி. ரோடுகளில் பார்த்தீங்களா எவ்வளோ குழி குண்டு, இதுக்கெல்லாம் தான் நம்ம டோலுக்கு காசு கொடுக்கணும். தெரிகிறதா? ஸ்பீடாக வந்து விட்டு ஏற்றுனீங்கன்னு வைங்களேன், என் வண்டியில் அந்த வீல் கப்பு கலண்டு போன மாதிரி உங்கள் வீலே கூட கலண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் எப்போ தான் இந்த ஹாஸ்பிட்டல் பொழப்பு ஓயுமோ அது தெரியல. வாரம் ஒரு தடவை வர மாதிரி இருந்து இப்போ வாரத்துக்கு 2 தடவை வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வரும்போது ஒருத்தன் பயங்கர கடுப்பேத்திட்டான். மொதல் விஷயத்த சொல்லிடுறேன். நான் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் அவன் பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து வந்தான். சரி வண்டி பார்த்தா நின்றுப்பான் அப்படிங்கிறதுல நானும் வந்தேன். அவன் வந்து அப்படியே நடந்து அப்படியே அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு ஹூடி ஒன்று போட்டிருக்கான். அப்படி பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருக்கான். சரியான கடுப்பாயிருச்சு. ஏன்னா நான் வந்து எனக்கு பின்னாடி வண்டி வருது, ரைட்லயும் ஒரு வண்டி ஓவர்டேக் எடுக்குது. நான் ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு பின்னாடி வர வண்டி என்னை இடிச்சிடும். வண்டிக்குள்ள குழந்தை இருக்கான், ஆதன இருக்கான், அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. நம்ம இந்த டைம்ல என்ன பண்றது? ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அம்மா நல்லா சொல்றாங்க, அவனே அறப்போதையில இருக்கான், அவனை எதுக்கு போய் தேடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மனசே கேட்கல. வண்டியை திருப்பிட்டு போயிட்டு நான் பார்த்தேன், திருப்பி திட்டி விடலாம், மனசு கேட்கல, திட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்தேன். ஆனா அந்த இடத்துல இல்ல, கிளம்பி போயிட்டான்றது. அந்த எங்க போனானே தெரியல. நான் கேட்கிறேன், ஒருவேளை உங்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி போதை பழக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருங்க. வெளியே விட்டு அடுத்தவங்க உசுரா வாங்காதீங்க. எங்களுக்கெல்லாம் குழந்தைங்க இருக்கு, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, நாங்களே அவசரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து அவன் பாட்டுக்கு ரோட்ல நான் மட்டும் டக்குனு இந்த இடத்துல பிரேக் போடல அப்படின்னா அவன் அவுட் ஆயிருப்பான். ஒன்னா அவன் அடிச்சு தூக்கிருப்பான், இல்ல பின்னாடி வர வண்டி எங்களை அடிச்சிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு வெளியே வந்து அடுத்தவங்க உசுரை வாங்காதீங்கப்பா ப்ளீஸ். குழந்தைங்க இருக்கு எங்களுக்கெல்லாம். அதையும் மீறி உங்கள் பசங்க வந்து போதையில் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு EMI கட்டணும், கடன் இருக்குது, இல்லை வேலை இருக்குது, இல்லை அதையும் மீறி நான் நிறைய அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது ஐடியாவில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை கைவிட்டுட்டு உங்கள் குழந்தைங்களை பாருங்கள், அவங்களுக்கு போதையிலிருந்து மீட்டு கொண்டு வாங்க. உங்களோட லெத்தார்ஜிக்னால அடுத்தவங்க உசுறு என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடாது. இங்கே தான் ஆதுக்குட்டி பிறந்தான். அதை நீ இதுக்குள்ளே தான் இருந்து வந்த, இங்கே தான் பிறந்த. அங்கே போகக்கூடாது, இன்னும் திரும்ப அங்கே போகக்கூடாது. அதை ஊசி போட்டுக்கலாமா? ஓகேவா? ஸ்ட்ராங் பையா நீ? ஊசி போட்டு அழ மாட்டியா, சிரிப்பியா? சொல்லு. இப்போவே பழகிக்கோங்க, இப்போவே பழகிக்கிறது நல்லது. வலிக்காம போடுங்க சொல்லு, வலிக்காம போடுங்க சொல்லு. ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. பட்டு நான் ஒண்ணுமே பண்ணல, ஏதாவது பண்ணல. ஆளே நிக்க பாரு, எதுக்கு பாய் சொல்லிரு. முத்தா கடுப்புல ஆயிட்டான். பார்த்தீங்களா, இவன் எனக்கு ஊசி போட்டுட்டு இருக்கானோ, பதிலுக்கு பதில் பழிக்கு பழி எனக்கு ஊசி போடுறான். ஆதுக்குட்டிக்கு பார்த்தாச்சு 2 ஊசி, இந்த காலில் ஒன்று அந்த காலில் ஒன்று 2 ஊசி போட்டாங்க. பாவம் பையன், நீ என்ன பாடுபட போறானோ தெரியல. படுத்துறத கூட சமாளிச்சுக்கலாம், அவன் கஷ்டப்படுறதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போன தடவை ஊசி போட்டப்போ என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாக எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சம்பிரதாயங்கள்லாம் அதுக்கு முன்னே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது, அப்புறம் எல்லா நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு 80% பேர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு யூடியூப் போட்டு கொடுத்துருச்சு. போட்டு கொடுத்துருச்சு, அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஓகே, பை பாய்.